வணக்கம் குழந்தைகளா. இப்ப நாம மலர்களை வச்சு கூட்டல் கணக்கு ஒண்ணு பார்க்கலாம். நேற்று 3 மலர்கள் மலர்ந்தன. 1, 2, 3. இன்று மேலும் 6 மலர்கள் மலர்ந்தன. 1, 2, 3, 4, 5, 6. மொத்தம் எத்தனை மலர்கள் மலர்ந்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேத்திக்கு 3 மலர்கள் மலர்ந்திருக்கு. அப்புறம் இன்னைக்கு கூடுதலா 6 மலர்கள் மலர்ந்திருக்கு. அப்போ நேத்திக்கு மலர்ந்த 3 மலர்களோட இன்னைக்கு மலர்ந்த 6 மலர்களையும் கூட்டிக்கலாம். அப்போ 3 கூட 6 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 கூட்டல் 6 நாளும் 6 கூட்டல் 3 நாளும் ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ நமக்கு கிடைக்கிறது என்ன? 9 தான். 6 கூட்டல் 1 சமம் 7. 6 கூட்டல் 2 சமம் 8. 6 கூட்டல் 3 சமம் 9. இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 6 கூட்டல் 3 நாளும் 9 தான். 3 கூட்டல் 6 நாளும் 9 தான். அல்லது நாம இதை எண்ணி கூட பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. நம்ம விடை சரியானதுதான். சரி, இப்ப நம்ம இன்னொரு கணக்கு பார்க்கலாம். 2 சுறா மீன்கள் இருந்தன. 1, 2. மேலும் 3 சுறா மீன்கள் வந்தன. மொத்தம் எத்தனை சுறா மீன்கள் இப்பொழுது உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே 2 சுறா மீன்கள் இருந்துச்சு. மேலும் 3 சுறா மீன்கள் வந்துச்சு. அப்போ 2 கூட்டல் 3னா என்ன கிடைக்கும்? 2 கூட்டல் 3னா 5ன்னு கிடைக்கும். இத நீங்க எண்ணி பார்த்தும் சரி பார்த்துக்கலாம். 1, 2, 3, 4, 5. நம்ம விடை சரியானதுதான். சரி, நாம இன்னொரு கணக்கு பார்க்கலாம். ஒரு அணில் 7 பழக்கொட்டைகளை சேகரித்தது. 1, 2, 3, 4, 5, 6, 7. பிறகு மேலும் ஒரு பழக்கொட்டையை சேகரித்தது. மொத்தம் எத்தனை பழக்கொட்டைகளை அந்த அணில் சேகரித்தது என காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. முதல்ல 7 பழக்கொட்டைகளை சேகரிச்சது. அப்புறம் மேலும் 1 சேகரிச்சது. அப்போ 7 கூட்டல் 1 பழக்கொட்டைகள் 8க்கு சமம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. நம்ம விடை சரியானதுதான்.